ஒளிபரப்ப உதவுபவர்கள் மேரி சேலம். குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறை ஆசிரும் வேண்டி அந்தோணி சாமி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் மற்றும் சிங்கப்பூர் பயணம் நல்ல முறையில் பாதுகாப்பாக செல்லவும் வேண்டி திரு செல்வராஜ் குடும்பத்தினர், மடிப்பாக்கம், சென்னை. சி மேரி ராஜம் 16ஆம் நாள் நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி மகிழ்வினை விதைத்திட, மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்பழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட, மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 40 முடிய திருவசனங்கள். ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமில் காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போய் என்றார். அது ஒரு பாலைநிலை பாதை. பிலிப்பு அவ்வாறு புறப்பட்டு போனார். அப்போது எத்தோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கி திரும்பி சென்று கொண்டிருந்தார்.
அவர் ஒரு அலி, எத்தியோப்பியன் அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது நேரில் அவரது அமர்ந்து எசாயின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம் அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உனக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கிவிடாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூலில் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கும் இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரமே கத்திரி போலும், முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் எசையாவை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு போய்விட்டது. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றோரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றி நற்செய்தி அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்தி கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறியவுடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். சிசேரியா சேரும் வரை அவர் சென்ற நகரங்களெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவசனங்கள் 44 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடம் கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட பொழுதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினிய ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு 2 முக்கிய பண்புகளை எடுத்துரைக்கிறது. வாழ்வளித்தல், வழிகாட்டுதல். இந்த 2 வார்த்தைகளை மையமாக வைத்து இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு இறைவன் நம்மை வழிநடத்துகிறார் என்பதையும் இறைவன் நமக்கு வாழ்வு தருகிறார் என்பதையும் எடுத்து காட்டுகிறது. திருத்தூதர்கள் இறைவனால் வழிநடத்தப்பட்டார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டு இறந்து இந்த நிகழ்வுகளுக்கு பின் சீடர்கள், திருத்தூதர்கள் யூதர்களுக்கு அஞ்சி நடுங்கிய இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு மாட்சியோடு உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த செய்தியை திருத்தூதர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசு தாமே அவர்களுக்கு தோன்றி அவரது உயிர்ப்பை திருத்தூதர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். திருத்தூதர்கள் அவர்களுடைய அச்சங்களில் இருந்தும் அவர்களுடைய நம்பிக்கை இன்மையிலிருந்தும் அவர்கள் வெளிவந்து வல்லமையோடு ஆண்டவரின் உயிர்ப்புக்கு சான்று பகர்கிறார்கள். அவருடைய உயிர்ப்பை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் தூய ஆவியானவரினால் வழிநடத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பிலிப்பு எப்படி இறைவனின் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார், எப்படி இறை வார்த்தையை எடுத்துரைத்தார், எப்படி அங்கு மனமாற்றத்திற்கான ஒரு காரணராகி திருமுழுக்கை கொடுத்தார். பிறகு அதே தூய ஆவியானவரினால் அவர் அங்கிருந்து எடுத்து வேறு ஒரு இடத்தில் இறைப்பணியை ஆற்ற அவர் அங்கு நிறுத்தப்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே திருத்தூதர்களின் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த வழி நடத்துதலும் அவருடைய உடனிருப்பும் முழுமையாக இருப்பதை இன்றைய இறைவாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போல்தான் இறைவன் நம்மையும் கூட வழி நடத்துகின்றார். நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனுடைய வழி நடத்துதலின் வழியாகத்தான் நமக்கு நிகழ்ந்தேறுகின்றன. இறைவன் நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய வாழ்வில் நாம் எடுக்கின்ற முடிவுகளில், நாம் செய்கின்ற செயல்களில், நாம் போடுகின்ற திட்டங்களில் எல்லாம் இறைவனுடைய வழி நடத்துதல் இருக்கிறது. இறைவனால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம். இறைவனுடைய உருவையும் சாயலையும் நாம் தாங்கி இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இறைவனுடைய அருட்கரம்,
அவருடைய உடனிருப்பு, அவருடைய வழிகாட்டுதல் முழுமையாக இருக்கிறது என்பதை நாம் நம்பி ஏற்க வேண்டும். எனவே நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலும் இந்த இறைவனின் துணையை நாம் நாடுபவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அருளை தந்திருக்கின்றார். இறை அருளால் நாம் நிரப்பப்பட்டிருக்கின்றோம். தூய ஆவியாரின் கனிகளாலும் கொடைகளாலும் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் வாழ்வில் எந்த ஒரு செயல் செய்தாலும், எந்த ஒரு முடிவுகளில் இருந்தாலும், நம்முடைய நம்பிக்கையின்மையாக இருக்கலாம், நம்முடைய நோய் நொடிகளாக இருக்கலாம், நம்முடைய பிரிவுகளாக இருக்கலாம், நம்முடைய மனபாரங்களாக இருக்கலாம், எல்லா நிலைகளிலும் நாம் இறைவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுபவர்களாக, இறைவனின் துணையை நாடுபவர்களாக இருக்க இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவது, இறைவன் வாழ்வை தருபவராக இருக்கிறார். வாழ்வு தரும் உணவு இறைவன் தான். அவருடைய சதை உண்மையான உணவாக இருக்கிறது. இந்த இறைவன் தன்னுடைய உடலை நம் ஒவ்வொருவருக்காக, தன்னுடைய உயிரை நம் ஒவ்வொருவருக்காகவும் கொடுத்து இந்த திவ்ய நற்கருணையில் அவர் பிரசன்னமாயிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு நமக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்றார். புனித அன்னை திரேசாள் நற்கருணையை பற்றி கூறும்பொழுது இவ்வாறு குறிப்பிடுவார். இறைவன் இந்த உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்றால், இந்த எல்லாவற்றையும், எல்லா உலகத்தையும் நாம் காண்பவை காணாதவை, நம்முடைய அறிவுக்கு எட்டுபவை அறிவுக்கு எட்டாதவை, இவையெல்லாம் படைத்த எல்லாம் வல்ல இறைவன் தன்னையே ஒரு எளிய அப்ப வடிவில், தன்னையே ஒரு எளிமையான வடிவில் அவர் அடக்கி கொண்டு தன்னையே அங்கு தன்னுடைய மக்களுக்காக அவர் அங்கு பிரசன்னமாய் இருக்கிறார். தன்னுடைய மக்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் அன்பினுடைய உச்சம் என்று நற்கருணையை பற்றி கூறும்பொழுது புனித அன்னை திரேசா இவ்வாறு கூறுவார். ஆம் இயேசுவில் அன்பானவர்களே, இறைவன் நமக்கு வாழ்வை கொடுக்க அந்த நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் வழிநடத்த, நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்க அந்த திவ்ய நற்கருணையில் அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த ஆண்டவரை, நற்கருணையில் வீற்றிருக்கின்ற அந்த ஆண்டவரை எத்தகைய மனநிலையில் நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்கின்றோம்? உணவாக அவர் எளிய அப்ப வடிவில் உணவாக நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருளி வருகின்ற இறைவனை எந்த ஒரு மனநிலையோடு நாம் ஏற்கிறோம் என்கின்ற கேள்வியை, சிந்தனையை இன்றைக்கு நாம் ஏற்போம். இறைவன் வாழ்வை தர தயாராக இருக்கிறார், நமக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறார், நம்மோடு பயணிக்க தயாராக இருக்கிறார். இந்த இறைவனுக்கு நம்முடைய பதில் என்ன? இந்த இறைவனுக்கு நாம் கூறுகின்ற பதில் என்ன? அந்த எம்மாவு சீடர்களைப் போல நாமும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வை தாரும் ஆண்டவரே என்று தொடர்ந்து இந்த திருப்பலின் வழியாக ஜெபிப்போம். ஆமென். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இருக்க மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த மலையின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள்
அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜார்ஜ்,
மேலும் எல்லா புனிதர்களுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமையாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்றுவிக்கப்பட்ட நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி நம் ஒவ்வொருவரும் வாழ அவரே உணவாக நம்முடைய உள்ளங்களில் எழுந்தருளி வருகின்றார். நம்பிக்கையோடு இவரை பெற்றுக்கொள்பவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்ந்து பாதுகாப்பு நித்திய வாழ்க்கை செய்வதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனால் வழிநடத்தப்படவும் வாழ்வு பெறவும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஒய் மேரி சேலம். குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறை ஆசிரும் வேண்டி அந்தோணி சாமி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் மற்றும் சிங்கப்பூர் பயணம் நல்ல முறையில் பாதுகாப்பாக செல்லவும் வேண்டி
திரு செல்வராஜ் குடும்பத்தினர், மடிப்பாக்கம், சென்னை. சி. மேரி ராஜம் 16ஆம் நாள் நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி